ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது டோக்கியோவில். அதுக்கு பேர் வந்து ஆரஞ்சு டே செங்காவா. அதோட பேர் என்ன? ஆரஞ்சு டே செங்காவா. அந்த ஹோட்டல் வந்து என்னென்னா, அதில் எல்லாருமே ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க வந்து பரிமாறுவாங்க. அந்த பரிமாறுகிறவர்கள் எல்லோருமே மறதி நோயாளிகள், டிமென்ஷியா பேஷண்ட்ஸ். எப்படி இருக்கும்? ஆர்டர் பண்ணது வரும், நீ வடை சொன்னீங்கன்னா அவன் போண்டா கொண்டாந்து வைப்பான். ஏன்னா எல்லாமே மறதி நோயாளிகள். அவங்க தான் கொண்டாந்து கொடுப்பாங்க, அவங்க தான் சர்வ் பண்ணுவாங்க. அதனால தான் அதுக்கு வந்து என்னென்னா த கேஃப் ஆஃப் மிஸ்டேக்கன் ஆர்டர்ஸ் அப்படின்னு பேர். தவறுதலாய் நம்ம இந்த என்ன ஆர்டர் பண்ணாலும் அது ஒன்று கிடைக்காது. அதனால் அந்த ஹோட்டல் பேர் கேஃப் ஆஃப் மிஸ்டேக்கன் ஆர்டர்ஸ் என்று சொல்வார்கள். என்றைக்கும் டோக்கியோவில் இருக்குது. 12 இருக்கைகள் உள்ள ஒரு ஹோட்டல் அது. எல்லாருக்குமே தப்பானது தான் வரும். அந்த டேபிளுக்கு வர வேண்டியது இந்த டேபிளுக்கு போவோம், இந்த டேபிளுக்கு வர வேண்டியது அந்த டேபிள். இதை எதற்காக அதை ஆரம்பித்தார்கள் என்றால், அந்த மறதி நோயாளிகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. மறதி நோயிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு பயிற்சி. அப்போ சாப்பிட்றவங்க கதி என்ன? அது என்னன்னா, அவர்களுக்கும் பயிற்சி. எனக்கு எது கிடைக்கிறதோ அதை திருப்தியாய் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஆர்டர் பண்ணுறது வராது. நம்முடைய வாழ்க்கையும் த கேஃப் ஆஃப் மிஸ்டேக்கன் ஆர்டர்ஸ். எல்லாருமே பாருங்கள், நான் இது படிக்கணும்னு நினச்சேன், யாராவது படிச்சிங்க? நான் இந்த வேலைக்கு போகணும்னு நினச்சேன், அங்கே யாராவது போனீங்க? நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், யாராவது கல்யாணம் பண்ணினீங்க? நிச்சயமாக நடக்காது. த லைஃப் இஸ் கேஃப் ஆஃப் மிஸ்டேக்கன் ஆர்டர்ஸ். அது நிச்சயம். ஏனென்றால் அவருடைய தீர்மானம் அனாதி தீர்மானம், அவருடைய சித்தம் அது நமக்கானது. அவர் கொடுக்கும் பயிற்சி நமக்காக. அவரை கொண்டிருந்தால் அயற்சி இல்லை, முயற்சி இருக்கும், அது திருவினையாக்கும். ஹல்லேலூயா. அந்த முயற்சி திருவினையாக்குவதற்காக. அதனால் நமக்கு எது கிடைக்கிறதோ போதுமென்ற மனதோடைய கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க வசனம். ரிட்டர்ன்லேருந்து படிக்கணும். மிகுந்த ஆதாயம் வேணும்னா அதுக்கு தேவ பக்தி வேணும். அந்த தேவ பக்தி எப்படி இருக்கணும்னா போதும் என்ற மனதோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. போதும் என்ற மனம் இருந்தால் நாம் எதை பெற்றாலும் நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிடுவோம். நம்ம எத்தனை நாள் வெள்ளை சட்னி கொடுக்கலன்னா எவ்வளோ சண்டை போட்டிருப்பீங்க. நான் இந்த ஹோட்டலுக்கே இந்த சாம்பாருக்கு தான் வரேன், என்ன இவ்வளோன்னு கொடுக்குறியான்னு நம்ம கேட்குறோமே. அது அல்ல. இங்கே அவர்கள் கொடுத்ததை பெற்றுக்கொள்ளும் பயிற்சி, பெற்றதில் மகிழும் பயிற்சி. அதே போல் மறதியிலிருந்து வெளிவர அவர்களுக்கு பயிற்சி. த ஆரஞ்சு டே செங்காவா. அந்த முதல். ரெண்டாவது பையேந்தி பவன். இந்த பையேந்தி பவன் என்று வரும்போது அங்கே எதை நாம் பார்க்கிறோம் என்றால், யோவான் 21ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கலாம். எப்படி பார்க்கிறோம்? எடுத்த உடனே சொன்னார், நானும் மீன் பிடிக்க போகிறேன். போதும், முடிஞ்சு போச்சு. கொண்டு போய் போட்டாங்க. அவரும் உள்ளே போனார். கல்லறை திறந்து போச்சு. நானும் உள்ளே போய் பார்த்தா அவர் இல்லை. உயிர் தெழுந்ததாக தேவதூதன் சொன்னதையும் கேள்விப்பட்டாகிவிட்டது. மகதலேனா மரியாள் அடித்து சொன்னார், அவர் உயிர் தெழுந்து விட்டார். நான் தேவதூதன் சொன்னதையே நேரில் கண்டு விட்டேன் என்றெல்லாம் கேள்விப்பட்டாயிடுச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இனிமேல் என்ன? நம்ம என்ன பண்ணுவோம்? பழைய குருடி அப்படின்னு போயிடுவோம். இனிமே மீன் பிடிக்க போயிடுவோம். பார்த்தீங்களா? நாம் ஒப்பு கொடுத்ததை மறந்து விடுவோம், பேசிய வார்த்தைகளை மறந்து விடுவோம், ஜெபித்த ஜபங்களை மறந்து விடுவோம், ஆராதித்த துதிகளை மறந்து விடுவோம், கொடுத்த வாக்குறுதிகளை மறந்து விடுவோம். எல்லாவற்றையும் மறந்து விடுவது. இனிமே நான் என் வேலையை பார்க்குறேன். பேதுருவே அப்படித்தான் செய்தார். அவர் காட்டி கொடுத்த அந்த ராத்திரியிலே அவரை எவ்விதமாக மறுதலித்தார். மறுதலித்ததை திரும்பி பார்த்தார். மனங்கசந்து அழுதவர் தான். எல்லாம் நடந்தது. பேதுரு யோவானை காட்டிலும் அதிவேகமாய் ஓடிப்போய் கல்லறைக்குள்ளே இறங்கி சென்று அவருடைய சீலை தனியே பிரித்திருப்பதையெல்லாம் பார்த்தவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன். நம்முடைய மனநிலை அப்படித்தான் உள்ளது. மீன் பிடிக்க போகிறேன். மீன் பிடிக்க போனவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் வந்து கேட்டார், என்னப்பா உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா? உடனே அவங்க என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை என்றார்கள். திரும்ப பாருங்கள், அங்கே போதாது ஏமாத்திரம், இங்கே என்னது? ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எங்ககிட்ட என்ன இருக்க போகுது? அதனால தான் நாங்கள் மீன் பிடிக்கலான்னு போனோம்.
ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று இவர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட பையேந்துறாங்க. அதனால தான் 153 மீனை பையில் போட்டு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. 153 மீன்களை பையில் போட்டு கொடுத்தார். இவர்கள் இன்னும் கையேந்துகிறவர்களாக இருந்த சீஷர்கள் பையேந்துகிறவர்களாகத்தான் மாறினார்களே ஒழிய மெய்யேந்த வேண்டும். மெய் என்றால் உடல், மெய் என்றால் சரீரம், மெய் என்றால் இந்த வாழ்வு, மெய் என்றால் இம்மை. அதை ஏந்தி கொண்டிருக்கிறோம். இனி என்ன என்று கேட்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தால் நாம் இந்த இரண்டையே ஏந்தி கொண்டிருப்போம். அது அல்ல. அப்போ மெய்யேந்துகிறவர்களாக மாறுவதற்கு முன்பாக இவர்கள் பையேந்தி, அந்த பையேந்தி பவனில் தான் நம்ம இதை பார்க்குறோம். எல்லாமே பாருங்கள், 38 ஓமைகள் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். 38 ஓமைகளிலே 16 ஓமைகள் இயேசு கிறிஸ்து பணத்தை குறித்தும் அந்த சொத்தை குறித்து தான் இருக்கும். 16 parables about money. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், நற்செய்தி நூல்கள் 4லும் 10 வசனத்துக்கு ஒரு முறை அதை ரேஷியோ பிரிக்கிறாங்க ஆய்வாளர்கள். 10 வசனத்திற்கு ஒரு முறை பணத்தை குறித்து தான், ஏதேனும் சம்பந்தப்படும் வகையிலே பணத்தை குறித்த செய்தியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. வேதாகமத்தில் 500க்கும் மேலான வசனங்கள் ஜெபத்தை குறித்து, 500க்கும் கீழான வசனங்கள் விசுவாசத்தை குறித்து, ஆனால் பணத்தை குறித்து 2000 வசனங்கள் உள்ளன. பார்த்தீங்களா? எதுதான் நமக்கு பேஸுன்னா அதுதான் பணம். அந்த பணம் என்று வரும்போது, செல்வம் என்று வரும்போது நாம் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். உடனே ஒன்று பற்றாக்குறை பேசுவது, இல்லை என்றால் இருந்தாலும் போதாது என்று பேசுவது, அடுத்து அது பெருகச் செய்கிறவர் என்பதை மறந்து விடுவது, பெருகச் செய்தவரை மறந்து, நமக்காக உயிர்த்தெழுந்தவரை மறந்து மீண்டும் பழைய தொழிலுக்கே சென்று விடுகிறேன் என்ற மனநிலை நமக்கு இல்லாமல் இருக்க வேண்டும். அதனால தான் இவ்வளவு 2000 வசனங்கள் என்று சொல்லப்படுகிறது. முதலில் பிரிஞ்சு போயிட்டாரு. போதும், 12 பேரும் அவர் பின்னாலேயே சுற்றணும். அதில் ஒருத்தன் போய் செத்தே போயிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆனால் ஆண்டவர் ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து 11ஐ கூட 12ஆக மாற்றும் ஒரு வேலையை பேதுரு எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் முதலில் கையேந்தியவர், பின்பு பையேந்தியவர். மெய்யேந்திய நிலைக்கு வரும்போது அவர்தான் 12 சீஷர்களில் ஒருவர் குறைவாக இருக்கிறார் என்பதை நிறைவாக்க 12ஆக மாற்றினார். ஆகையால் பிரிவு, முதல்ல பிரிவு, அவசர முடிவு. பல சமயங்களில் போதும், இதுக்கு மேலே வேண்டாம். நிறைய இடங்கள் அப்படிதான். அற்புதத்தை எதிர்பார்க்க வேண்டும், அது மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா. அற்புதம் கிடைக்கும் என்று ஜெபிப்பதற்கு முன்பாக எதிர்பார், அது நடக்கும். சுகமடைய விரும்புகிறாயா என்று எதற்கு கேட்டார்? முதல்ல உனக்கு விருப்பம் இருக்கணும். நான் உன்னை சுகப்படுத்துவேன், நான் அற்புதம் நடத்துவேன், நான் உனக்கு வாரி வழங்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதெல்லாம் சரி, உனக்கு அதில் விருப்பம் இருக்கிறதா என்று கேட்கிற ஒரே கடவுள் நம்முடைய கடவுள். அதனால தான் அவங்க நிச்சயமாக அந்த பிரிவை பார்த்தபோது கூட ஆண்டவர் அதை குறித்து எந்த ஒரு பாதிப்பையும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. மீன் பிடிக்க போறியா, போப்பா. ஏனென்றால் இரா முழுதும் ஒன்றும் அகப்படவில்லை. விடியற் காலமான போது கரையில் நின்றார். ஹல்லேலூயா. Think about your night and also think about the dawn where Jesus stands for you. அந்த விடியற் காலமான போது இயேசு கரையில் நிற்கிறவர் என்ற விசுவாசத்தோடு படுத்துக்கொள். நீ தூங்குவதற்கு முன்பாக ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், அதிகாலையிலே அவர் நம் கரையில் வந்து நிற்கிறவர். இரவு முழுவதும் அகப்படாமல் போகலாம். ஒருவேளை திரும்பவும் மீன் பிடிக்கிற என்ற எண்ணம் இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் கரையில் நிற்கிறவர். ஹல்லேலூயா. நீ ஒன்றுமில்லை என்று சொன்னாலும் கர்த்தர் உங்களை போஷிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சமைத்து கொடுக்கிற ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது எந்த கடவுளுக்காவது எங்கேயாவது அவர் வந்து கொடுத்தாரு அப்படின்னு? நம்ம ஆண்டவர் மாத்திரமே சமைத்து கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்படி பண்ணணும், இவ்வளோ நெய் ஊற்றணும், இதை பண்ணணும் கற்றுட்டு வரோம்.
மொத்தமாக கொண்டு போய் அதில் கொடுக்குறான். அதுவும் அவர் கூப்பிட்டு சொன்ன மாதிரி அவருக்கு வாழைப்பழம் பிடிக்கும், இவருக்கு வடை பிடிக்கும், இவருக்கு பொங்கல் பிடிக்கும் அப்படின்லாம் கடவுளுக்கு செஞ்சு செஞ்சு கொடுக்குறான். நம்முடைய கர்த்தர் அழகாக அப்படி ஒரு தண்டூரி ஃப்ரை போட்டு அந்த காலையில் கறி நெருப்பு போட்டு செய்வது என்பது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். யோசிச்சு பாருங்கள். இப்போ மற்ற படங்கள்லாம் பார்க்குற மற்றதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படி அப்படி கையை காட்டி சங்கன்னு மியூசிக் போட்டோன்னு ஒரு ஸ்டவ் வரும், அதானே? அப்படி வரலையே. இவரே போய் சுள்ளியெல்லாம் பொறுக்கிட்டு வந்து அதை பற்ற வச்சு அதில் மீனை பெரட்டி கையில் கொடுக்குற ஒரு கடவுள் இருந்தால் உங்களுக்கு என்ன இருக்கும்? திமிராக தான் இருப்பீங்க. சமைத்து கொடுக்கிற ஆண்டவரை புரிந்து கொள்ளாமல் போனால் நாம் சமத்து அல்ல. ஏன்னா அவங்களுக்கு அப்படி தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அவன் அந்த மாதிரி எல்லாம் கற்றுக் கொடுக்கிறான். ஏனென்றால் மற்றவரை ஏமாற்றி பிழைப்பதற்காக சில இடங்கள், சில இயக்கங்கள். நம்மளது அப்படி இல்லை. நம்முடைய இறையில் கற்றுக்கொள்ளுகிற இடம் வேறு. ஏனென்றால் யோசிச்சு பாருங்களேன், மடத்தில் கொண்டு போய் சேருவாங்க. காஞ்சி மடத்தில் போய் ஒரு பையன், குட்டி பையன், நம்ம அம்பி ஒருத்தன் போய் காஞ்சி மடத்தில் போய் சேர்ந்தான். உடனே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்தான். வேத பாராயணம் எல்லாம் முடிந்து வந்த உடனே கேட்டார் மாமா, என்னடா அம்பி காஞ்சி மடத்தில் படித்து எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா படிச்சிருப்பியே அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்தது மாமா அப்படின்னு அவனும் பதில் சொன்னான். பாராயணம்லாம் படித்தேன். என்னடா கத்துண்டே? உடனே அவன் சொன்னான். எப்படி சொன்னான்னா, நம்ம ஆற்றுல நெய்யை பருப்பில் போடணும், அவாத்தில் நெய்யை எதில் போடணும்? நெருப்பில் போடணும். அதை கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம ஆற்றுல அரிசியை ஒலையில் போடணும், அவாத்தில் அரிசியை தலையில் போடணும். இதை கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம ஆற்றுல பூசணிக்காயை கூட்டில் போடணும், அவாத்தில் ரோட்டில் போடணும். இதெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எவ்வளோ அழகாக கற்றுக் கொடுக்கலாம் பாருங்க. நம்மெல்லாம் இதை பண்ணுவோம், அவங்களெல்லாம் அதை பண்ண வைப்போம். அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவர் கொடுக்கின்ற பயிற்சி அது அளவிட முடியாத ஒரு பயிற்சி, உன்னதமான ஒரு பயிற்சி, உயர்ந்தது ஒரு பயிற்சி. நீங்களே போஜனம் கொடுங்கள் என்று கொடுக்கிற பயிற்சி. அது மட்டுமல்ல, நீ சோர்ந்து போய்விட்டாயா, மீண்டும் மனம் மாறி உன்னுடைய தொழிலுக்கே போகிறாயா, சமைத்து கொடுத்து உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரே கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவர் கையேந்தினாலும் உன்னை விடுவதில்லை, பையேந்தினாலும் உன்னை விடுவதில்லை. குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர். நம்முடைய அயற்சி எல்லாமே என்னுடைய பிரிவு. அந்த பிரிவை பார்த்தபோது கடவுளுக்கு வந்தது பரிவு. பரிவினால் உன்னை அழைத்து உனக்கு சமைத்து கொடுத்து என் ஆடுகளை மேய்க்கிறாயா, மேய்ப்பாயாக என்று சொல்லி, இவர்களை காட்டிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்று கேட்ட அந்த பரிவு, அந்த பரிவின் மூலமாகத்தான் என்ன கிடைச்சது? எழுதுனீங்களா இல்லையா? உறவு. கடவுளோடு நாம் வைக்கின்ற உறவு எப்பொழுது கிடைக்கும் என்றால், பிரிவினால் அது போய்விடாது. ஏனென்றால் பிரிவுக்கும் உறவுக்கும் நடுவில் நம் கர்த்தர் பரிவுள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் பரிவு அது உறவை பலப்படுத்தும்.